மென்டல் ஹெல்த்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்ன இருந்ததை விட உலக அளவில் மென்டல் ஹெல்த் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பத்தி ரொம்ப ஓப்பனா பேசுறது பார்க்க ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. It is not being treated as a taboo topic anymore, and open-mindedness and accepting attitude is what we need with the world right now. என்னடா ஆர்சனல் பாட்காஸ்ட்ல ஆரம்பத்திலேயே மென்டல் ஹெல்த் பத்தி எல்லாம் பேச்சோட ஆரம்பிக்கிறோமே யோசிக்கிறீங்களா? 2006 இருந்து குத்துங்க எஜமா குத்துங்க நான் அட்டி மேல அட்டி வாங்கிட்டே இருந்தாலும் இன்னும் இந்த கிளப்பை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோமே, வேலையை பார்த்துட்டு இருக்கோமே, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளை விட மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை பத்தி யாரு பேச முடியும்? கிளப்பை நடத்துறது யாருன்னு தெரியும், நமக்கு இது எதுவும் புதுசும் இல்லை. ஸோ டென்ஷன் ஆகி ஆர்சனல் ரிசர்ச் வச்சு உங்க வீக்கெண்ட் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். அண்ட் எவனாச்சும் ஒரு தெய்வ பிறவி வந்து நம்மளை காப்பாத்த வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு பாட்டோட ஒரு புது நம்பிக்கையோட நம்ம பிரென்ட்ஃபோர்ட் கேமோட ப்ரிவியூக்குள்ள போவோம். I'm joined as usual today by Arvind, Praveen, Rogi, and Q. Hey guys. Hello. Hi guys. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் நம்மளோட மென்டல் ஹெல்த் ஒரு ஃபோக்கஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியுது, போன சீசன் ஃபுல்லா கத்தி கத்தி கதறி கதறி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் டென்ஷன் ஆகிதான் இருந்தோம். ஸோ மென்டல் ஹெல்த் ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நார்மலா வந்து நம்ம வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேச ட்ரை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பேசி இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசுறதும் கஷ்டம் தான், பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இமோஷன் கண்ட்ரோல் பண்ணி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஐ திங்க் நான் இதை இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கைஸ் வில் அக்ரி, Brentford fans and the atmosphere was electrifying. Like ஒரு டீம் வந்து புதுசா வந்து அவங்க what it means to them and how to turn up for a first game, especially when you're coming back after 70 years ரொம்ப அழகா காமிச்சாங்க அவங்க. லைக் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த கிரௌட பார்த்த உடனே நான் என் குரூப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரவீன் கூட திட்டினா, எனக்கு என்னமோ இது வேலைக்கு ஆகாதுடான்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு பிரவீன் கூட திட்டினா. எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் வந்தது வந்து கிரௌட பார்த்ததுல இருந்தா அந்த ஃபீலிங்கே வந்தது. இது இட் ஷோஸ் லைக் ஹவு things are going to be the season, given that like all of the teams are going to be having crowds and எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க, வெறியோட இருக்க போகுது. So no away game is going to be easy. அதையும் நாங்க முதல்ல சொல்லிடுறோம். So everybody has to set their expectations right. இந்த away games எல்லாம் ஜெயிப்போம், போன சீசன் ஜெயிச்சோம், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவுமே கார்லேட் பண்ண முடியாது. So first ஒரு few words about the crowd and then a few words about the game. So உங்க thoughts சொல்லுங்க. First thoughts, anybody can start. Disappointing. Actually நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல இந்த மேட்ச்ல. ஐ மீன் எனிவே இந்த ப்ரீ சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஐ clearly knew because we still are not in a structure. Folks are doing the same thing again and again. Though ESR will do, அவன் தான் creativity create பண்றானா, but there's something lacking in the mid on the defense la rombo prachana irukku. I am not able to pinpoint what the problem is. People are slow and all those things, but ஏதோ நம்ம usually அந்த first match க்கு ஒரு நப்பாஸ் வரும்ல, சோ அது நினைச்சேன் சரி ஓகே நம்ம ப்ரீ சீசன் எல்லாம் மறந்துடலாம், வெறி ஆடுவானுங்க பசங்க, பென் வைட்டர் வந்திருக்கான். Just to set expectations. First 10 minutes வாடா 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 சில்லறையெல்லாம் செதற விட்டுருப்பீங்க. வீட்டுல அப்படி கத்துறேன்னு அப்பா எல்லாம் வந்து எதா ஏன்டா கத்துற சும்மாறா அப்படி இப்படின்னு ரூம்ல போய் பாடுறா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அப்ப கத்துறத நிறுத்தினதுதான். அது மேட்ச் நடக்குதா இல்லைன்னு கூட தெரியல வீட்டுல. அந்த அட்மாஸ்பியர் சூப்பரா இருந்தது. அந்த வந்து என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரீமியர் லீக் கேம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் சவுண்ட் இல்லாம, அந்த கிரவுட் வாய்ஸ் இல்லாம சூப்பரா இருந்தது. திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ் டு பி லைக் a Premier League fan, a soccer fan, a football fan and everything. Plus the way the crowd was like really nice. Saka oda வந்து applause வந்தது. Yes, really, yes. Like, that was very nice. That was very nice. Yes. Okay, that aside, Arsenal கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் செக்ஷன். நம்ம we've never been good in like all these first games. Last வந்து ஃபுல்லம்ல வின் பண்ணோம், பட் முன்னாடிலாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்பாரு, பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் வந்து எப்பவுமே we've been poor except for one, like என்ன சொல்றது, 5 or 6 years ago வந்து எவர்டன் 6-1 தோக்கடிச்சோம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேம். அது நடக்கறப்ப நீங்க நானும் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தோம். ஆமா, அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் ஓடிடுச்சு. இல்ல 2009 அது. அப்பா 2009 ஃபேப்ரிகாஸ் ஸ்கோர். அதுக்கப்புறம் நம்மள வந்து ஒரு ஸ்டெல்லர் ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? பட் பென்ஃபோர்ட் கேம் வந்து என்ன சொல்றது, given that they were not experienced, அவங்களுக்கு அந்த ஜோஷ் இருந்திருக்கும் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காதுன்னு நான் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருந்தேன். பட் பிரவீன் சொல்ற மாதிரி it like highlights like the என்ன சொல்றது, the lack of match fitness and the match sharpness. அது இல்ல, அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்து ரொம்ப வந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த இவ்வளவு தெரியும் நம்ம ப்ரீ சீசன் நம்ம மோசமா இருந்திருக்கோம்,
we could have been more alert, we could have done our part right, and none of us would be blaming Arsenal today. ஓகேவா? நம்ம அந்த அட்டாக் இந்த கேம் போகும்போது நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் வந்து அந்த போட்டன்சி. நம்ம வந்து ஒரு அட்டாக்ல ஒரு போட்டன்சியே இல்லை. ஓகேவா? அந்த டிரான்சிஷன்ல ஒரு போட்டன்சியே இல்லை, ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு போட்டன்சியே இல்லை. நம்ம என்னதான் வந்து இல்ல என்ன சொல்றது ஒரு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க வந்து ஈஸியா வந்து நம்மள வந்து மடக்கிட்டு திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த த்ரெட்டுமே ஒரு பயமாவே இல்லை. ஒரு இது வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்னு ஒரு இதுவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் லைக் ESRோட கொஞ்சம் இது அந்த அந்த பிரில்லியன்ட் அந்த என்ன சொல்ற டர்ன்ஸ் அந்த இதெல்லாம் தான் இருந்தது. ஒரு சில டர்ன்லாம் தாறுமாறா பண்ணா, பட் அவன்டி தான் தனியா ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பட் ஆனா வந்து again it's just the first game. We've already said in our previous episodes that like hey, Arteta needs some more time. We've like set ourselves like put internal milestones. ஓகேவா? டிசம்பர் வரைக்கும் இதுல இருக்கணும், அது இதுல தான் நம்ம வந்து that's what he'll be judged. So I don't want to like say இந்த ஒரு கேம்ல வந்து தோத்துட்டானா அவனை சாக் பண்ணோம், இப்ப இந்த கேம் நம்ம வந்து 5 கோல்ல வின் பண்ணா அவனுக்கு என்ன 10 year கான்ட்ராக்ட் கொடுக்க போறேன்? இல்ல அந்த ஒரு கேம்ல ஒருத்தன் ஆக போறது இல்ல. So nothing decides that. அரவிந்த் நீ தெரியும், I know I've been like Arteta வந்து நான் ரொம்ப நாளாவே காமிச்சிட்டு இருக்கேன் ஒரு ப்ரிப்பரேஷன்லாம். But today I'll be on like I'll be a fair judge, I'll be on your side there. Yeah, like, giving him a fair shot. The only thing to that is that's the kind of mindset that I think all of us fans should be of. You agree and commit to something even if your opinions differ, and if you're not going to support the team when it's down, you don't get to celebrate when we're all at the top. That's my only point to all the abusive fans. Okay, I'll put a counter to that. Okay, see, first and foremost, அதாவது உன்னோட ரேர்ல வந்து ராட் ஏத்திட்டே இருக்கும்போது யூ கேனாட் ஈன்னு சிரிச்சுட்டு உட்காந்து ஒரு லெவலுக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். There is absolutely see, I don't want to sound negative episode after episode of the episode, but give me few things to cheer up on. Okay, few things. Okay, நம்மளோட கேம் பிளான் என்னது? What is our strategy? நம்ம கோயிங் டு தி சீசன் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம வந்து டிஃபரெண்டா பண்ணிருக்கோம். ப்ரீ சீசன்ல நம்ம எப்படி பண்ணோம்னு நமக்கு தெரியும், ரைட்? we were piss poor, we were struggling against some Hibernian those sides கூட நம்ம வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணோம். ரேஞ்சர்ஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்ணோம், செல்சி கூட we lost, ஸ்பர்ஸ் கூட we lost, ரைட்? அதாவது மத்த டீம்ஸ்லாம் பார்க்கும்போது they were already stronger than us and they went and bought players. They went and bought really good players. The gap is like increasing day by day, right? True. என்னால seriously I'm not able to comprehend the problem. Rogi, mental health அது மச்சான். ஆனா seriously I don't know like என்ன எவ்வளவு நேத்து கூட I swear yesterday when I saw the lineup I was positive. I was too. I think all of us were positive after seeing the lineup. When I saw the lineup, we had all the youngsters and the front four. I think Saka should have been there, but I mean, we could accept that. Match fitness. Like in terms of like first, one team பார்த்தோனே பாசிட்டிவா இருந்ததுல. Like you didn't see Willian, you didn't see Bear. So finish up. Sorry. Yeah, so அது பார்க்கும்போது first ஒரு few minutes were really good. I mean, like we started off with a very nice note. We were like kind of creating chances. We were like going forward well. Lokonga was I mean, like he found the spaces. எல்லாமே நல்லதா இருந்தது. As and when இதே மாதிரி தான் நம்ம வந்து பல மேட்ச்ல நம்ம பண்ணிருக்கோம், and the opponents can read us so damn easily. We are so damn predictable. Exactly. Right? Yeah. We are so predictable. What is that? அதாவது எனக்கு புரியல உங்களோட அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? First of all, நேத்து வந்து there were like lot of behind the scenes which we weren't aware of. Correct? Auba and Laca. We'll come to that later on, but I'm just telling like lot of things are happening in the club. You cannot just say this is the first game, we have to carry on, we have to go. August we'll be in relegation zone. When I said last time that in December or January நம்ம வந்து ரெலிகேஷன் பேட்ல இருக்கும்போது அந்த 4 ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் நம்ம லூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு I am seriously thinking that would be the case. Okay, let me answer that. Last year நம்ம யுனைட்டட் விளையாடும்போது we beat them at Old Trafford. United was 15th or 16th, I don't remember, and we played them 5th game of the season.
Okay, they spent close to equivalent of ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அளவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. That's a different story. நான் ஆர்சனலுக்கு வரேன். Yesterday's team was not supposed to be our first game team. There was two specific changes up front that totally threw off plans. So much so that your left back and your left winger, Kieran Tierney and Gabriel Martinelli, did not have a single pass between them. Saka and Tierney, once Saka came in, they had 7 passes between each other. And that is in the last 25 minutes. That is how disconnected your team is. So if you have this much of disconnection on one side, which by the way is the only side where an attack flows through, defense la vande your Ben White, your premier defender, is stuck between Mari and Chambers. Both of them are having absolute shockers. You can only hide so many people on the field, and when so many people are making mistakes, you can blame the coach all you want. Pudusa or coach vanda, these fools are going to do the same damn thing. You can inspire them for them to be good in 1 or 2 games. Mari is not a starter. He's a squad player at best. And ipo Gabriel illadanaala he's having to play left center back. What are you going to do? This is you're going to have to give it a run of games, let them get their feet wet, and adukapramum idu nadakala appadina, then okay, you have to change, because inspiration has to flow down from the manager, and it's not happening. That's my point. And it's like எவ்வளவுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க starting this is years of hurt அப்படின்னு. I understand years of hurt, but the years of hurt culminating at this moment shouldn't be the case, because the reign that is being governed right now took over a year and a half ago. avanga what are they going to do for 12-13 years of mismanagement? It's just a waiting game. Yeah, it's just a waiting game. அவன் என்ன சொல்றான்னா, we've been waiting for too long. இப்போ we just have to wait some more. Yeah, நான் வந்து I agree to your point that, like, you know, இது ஒரு முதல் கேம்ல வந்து we shouldn't be overreacting. அது I agree to your point, but again, first game, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், first game is where you set the expectation for the rest of the season. You show your fans what you're capable of doing, what they should be expecting from you, and especially after நம்ம last season மாதிரி ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர கேமுக்கு டெஃபினட்டா எக்கச்சக்கமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சாதாரணமா கூட இல்ல, பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ இதுல வந்து நம்ம ரோகி சொன்ன மாதிரி இன்டர்னல் ட்ரபிள் என்னவா வேணா இருந்துக்கிட்டோம், பட் முன்னாடி Auba Laca ஆடினாங்க, இப்போ மார்டினெல்லி ஆடுறாங்க. என்ன ஆள் பர்சனல் மாறினாலும் எதுவும் ஃபீல்ட்ல எதுவுமே மாறுற மாதிரி இல்லையா? ஃபீல்ட்ல நீ சொன்ன மாதிரி பாசஸ் போல, சரி கேபிக்கும் கேட்டிக்கும் போல. Chemistry is a real thing. True. No, I agree. I am not saying anything about that, but shouldn't the manager have like thought about this? Adha na solren, like for me the first time, like after that Europa League semi-finals, this is the first time I'm actually feeling that this guy is mostly like he might not be the right person for the job. I'm not saying we should be sacking him, but எனக்கு வந்து இன்னும் ஓப்பனா தெரிய ஆரம்பிக்குது. I don't know if you guys are also feeling the same way. இன்னும் ஓப்பனா வந்து it might be a too big of a job for him னு தெரியுது. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. I don't know if you guys feel the same way. இது வந்து நான் அரவிந்தோட ஒரு பாயிண்ட்க்கு நான் சொல்றேன். I mean, he was saying even if we have a new manager, these fools are going to do the same thing. Okay, and you did mention he's a coach. Arteta is a coach. So coach na enna பண்ணனும்? He has to coach. ஏதாவது தப்பு இருந்தா he has to coach those folks. That's why those coaches are there, right? அவன் நீ வந்து உடனே டிப்ளாய் பண்ணனும், அவன் அப்படியே வந்து இறங்கி களத்துல இறங்குற மாதிரி இல்லை. If there is some mistake இந்த சைட்ல உனக்கு ஒர்க் அவுட் ஆகலனா, work with those folks, set things right. அவங்களுக்கு கோச் பண்ணு. பெலகன் சரியா விளையாடலையா, அவனுக்கு கோச் பண்ணு. மார்டினெல்லி சரியா கோச் இது பண்ணலையா, அவனுக்கு கோச் பண்ணு. ஜாக்கா நீ எப்படி பாஸ் பண்ணணும், நீ இது இன்னும் கிரியேட்டிவா பண்ணணும், ஏதாவது பண்ணு. அதுக்குதான் அர்டெட்டா இருக்கும். And that happened half time க்கு அப்புறம், before of half time and after half time, it was two different teams that was playing. First teamல first halfல we couldn't string 10 passes together at the same time. Second halfல you saw the difference that came in, that little bit of energy that came in. ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடல நீங்க கேட்கலாம், கரெக்ட் தான், but I don't have an answer to that. The players should be accountable for that. They are not, and manager has to come and face the press. Just to like add one more thing, Arteta can like have 16 different plans. Okay, wow. But when you go out on the pitch, right? You play for the badge. Right. You have to give it everything you can. And நேத்தில இருந்த லைன்அப்ல எவ்வளவு பேர் வந்து played for the team அப்படினு சொல்லுவேன். என்னதான் மிஸ்டேக் ஆனோ, at least they have to do the basics right.
Q. Okay, other than Emil Smith Rowe, KT, Saka, Leno, brilliant saves kapro, like who had the desire to win? Okay, you can like tell me whom to blame? Whom to blame? No, where does it need to come from? This is not a witch hunt. If Arteta, if Arteta is not able to inspire these folks to play for the badge, who else can do it? Achha, we are already talking about Arteta. Let's re-anchor the conversations. Before the season, we had certain expectations of like, hey, how much time should we give Arteta? We knew the results of pre-season. Okay, I understand there's like a little bit of disappointment, more than disappointment in the first game, like losing to Brentford, the way we did it, not just the result. 2-0 thota kuda okay. The way we lost it, ஒரு இவன் சொன்ன மாதிரி ஒரு potency இல்லாம ஒரு பயங்கர ப்ரெடிக்டபிள் ஆடி அவங்கள நம்மள ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஐ எம் டெல்லிங் யூ, லைக் என்னோட ஒப்பீனியன் வந்து the coach can only take you halfway. It's up to the players and their internal drives to win the games. Tell me like one player other than the 3 or 4 people I mentioned who played to represent Arsenal. எனக்கு ஆர்டெட்டாவே ரெப்ரசன்ட் ஆர்சனலுக்கு செட்டப் பண்ண மாதிரி தோணல. நான் அதான் சொல்றேன். Like if it didn't seem like he was like ready for it. He didn't seem like he was ready for a challenge against Brentford in the first game of the season. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு players weren't ready ன்னு தோணல. Players எனக்கு என்னன்னா எனக்கு crowd பார்த்தா பயப்படுவாங்க. You just mentioned earlier today that he had a squad that everybody appreciated. Not one person said the squad is back. The selection is back. True. How else does Arteta can show? Like I'm struggling to understand. Like what else does he need to show? The way in which we perform on the pitch. நீ சொன்ன மாதிரி தான் 50% if it is the players playing, 50% is the manager. He did his job in like selecting a good team forward. You the way you consider the second goal, look at that. Your first 2 men, Chambers and Mari, they are missing header. Like ball mandaki varudhu, you have to literally move your head away to miss that header. அந்த இடத்துல I don't understand what Arteta can do. He has to literally put a jersey on, come and play center back. நீ இந்த இண்டிவிஜுவல் இது ஆஃப் தி கேம் சொல்றேன். அத பத்தி கேக்குறேன். அதான் சொல்றேன். நம்ம இண்டிவிஜுவலா பின் பாயிண்டே பண்ண முடியாது. இண்டிவிஜுவலா நீ பின் பாயிண்ட் those mistakes is நீங்க அல்டிமேட்டா அந்த 0-2 ஸ்கோர் லைன்ல வந்து those 2 moments are where we lost the game. True, but there were so many other moments that we failed to create is my point. So I beg to differ on this point. Okay, first and foremost, don't play to your weakness. Adu vandu purinjikkanum. Arteta needs to understand you have to play to your strengths. He is playing to the weakness. Mari doesn't have the pace. Why are you playing the high line? You cannot play a high line with a defender like Mari. Like the through ball vandu panna Mari is not even able to catch up. No, but that is our adhe question na athripthi kekranda. Mari knows that he doesn't have pace. Like he doesn't have pace. Like why doesn't he read the game better and come back and defend it properly rather than like adukku Ben White konja pesiya irukan side, like you play you understand the scenario where you are in and play that sensibly. And plus if you don't play the high line, the distance between your center backs, your midfield and your forwards is so huge. நம்ம அந்த interconnect பண்ணி play பண்ணி low block எல்லாம் chance இல்ல எடுக்கிறதெல்லாம். even Maguire and எல்லாம் வந்து high line என்ன சொல்றது, high line விளையாடும்போது அவங்க Maguire பேசின்னு சொல்லுவியா அன்னைக்கு? அத இல்ல Maguire பேசி நான் சொல்ல மாட்டேன். ஆனா he does the basic things right. Okay, reading of the game right. He comes back, he never puts himself in a position of vulnerability, which is what Mari did like multiple times, like exposing everybody, which is what like Chambers also does. Like and the ball loose பண்ணறது, critical time la இது பண்ணறது. This is just like basic stuff, dude. As a player you cannot do. இப்ப இதுல காமெடி தெரியல. இப்ப மாறி வந்து இப்ப 20th கேம் ஆனான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனோட பேரண்ட் டீமுக்கு வந்து 1 million பே பண்றோம். இப்போ எனக்கு இதெல்லாம் வந்து like the more and more we see, if we are talking about like individual players or the coach, பிளேயர்ஸ்னு ஒரு பட்சத்துல வரப்போ ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. நம்ம வந்து எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கோம் நம்ம. பட் the figurehead called Edu, என் பொண்டாட்டிக்கு வந்து அவன் யாருன்னே தெரியாது. அவனோட போட்டோ 2 தடவை பார்த்துப்பா. அவனை திட்டிட்டு இருக்கா இன்னைக்கு. நீ வந்து எடு தான் எல்லாத்துக்குமே காரணம், ஆர்சனல் இப்படி இருக்கிறதுக்கு எடு தான் காரணம். Like it's obvious, like ஒரு மாதிரி ஒரு the recruitment policy is extremely flawed and it is showing like in sort of the people that we've been struggling to move on and the targets that we're trying to pursue but like they're not coming, you know. Like அது ஒரு க்ளோஷர்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்பெஷலிஸ்டா ஒருத்தர் போட்டு வச்சிருக்கோம். அந்த க்ளோஷரும் அவனால பண்ண முடியலங்கிறது தான் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் அஸ் இன் சோ மெனி வேஸ் நான் ஃபீல் பண்றேன்.
I don't know what you guys, if you guys have an opinion on that. I know if we want to rant and if we want to blame, we can keep blaming every single person who's involved in the club. அது நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனா வந்து இட் இஸ் லைக் ஒரு சிஸ்டமிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை வந்து டோட்டலா ஒரு கிளப் ஓவர்ல நம்ம பேசிருப்போம். பட் ஆனா அது ஒரு ரெக்டிபிகேஷன் பாயிண்டே வராத மாதிரி இருக்கு. எனக்கு அதுதான் லைக் எந்த பாயிண்ட்லயுமே வந்து அருண் நான் வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிட்டு தான் நான் விட போறேன். ஓகே, இன்னைக்கு ஒன்னு first game, in the first game I totally agree to what Arvind and Q saying. It's the first game, adanaala it's okay, but we cannot wait until December. Okay, we want to see what kind of change Arteta is going to bring in the immediate match with Chelsea. Chelsea பெரிய டீம்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டு நம்ம we cannot compromise and say that okay, அவங்க Chelsea அதனால நம்ம தோத்துட்டோம் அப்படி. No, I need to see what Arteta can do to fight, okay, at least to convince fans. Okay, ஏதோ ஒர்க் பண்ணிருக்கானுங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கானுங்க, அப்படி தோத்தா பரவாயில்ல. பட் இதே மாதிரி மொக்கையா அதே மாதிரி சேம் பாஸ் அதே பண்ணாங்கன்னா definitely I'm not going to support Arteta. There is something. Okay, Abhi, hold on to that point. Yeah, hold on to that first point. Now, the second point, third point, well, I just want to have like one thing from here. Okay, so you know, Arteta வந்து like you want to see something that he puts up on the pitch னு சொல்றல. இப்போ with we know what we have. Of course, நம்ம problems brewing எல்லாமே இருக்கு, but let's forget about that. We know what we have. இப்போ அவன் அடுத்தது லைக் செல்சியில் அவன் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறது 100% அவன் கையில தான் இருக்கா, இல்ல வந்து இதுல வந்து லைக் இதுல பர்சனல் உள்ள வர்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பிளேயர்ஸ் ஆடுறதும் இருக்கு, இல்ல 100% அவன் கையில தான் இருக்காங்க? See, Arun, we know what really happened in the match, right? So see, I don't want to hear, I think we're going to go back to the same debate. Okay, I just want to on the instructions has to come from Arteta, and we need to see some change in the pitch. I don't know, it is coming from the players or it is coming from Arteta, but at the end of the day it is going to be Arteta. Okay, otherwise our coach irukradhukku use illa. Okay, why is he there as a coach? aduna players mattum potu aada vendidane. Bruno mari oru inu mari nalla strong mentality ulla players pitch la potu aada vendidane. edukku ivlo Arteta adu idu appdin solliட்டு இருக்கோம். We need someone to inspire the folks. Okay, so I'm coming back to that thing. Yeah, go on. So next match எனக்கு இது வந்து give 2 to 3 matches. Let's wait for another 1 month. Let's wait until the December. No, in the next வர மேட்ச் செல்சியோ மேன் சிட்டி அந்த டாப் டீமோட எப்படி ஆடுறாங்க பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண போறோம் எப்படி அர்டேட்டா வந்து பெர்த்தா இல்லையான்னு. So let me ask you this. Let me ask you this. No. அந்த பாயிண்ட்லயே தான் what define what kind of, give me an example of what you would like to see. நீ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு கேவலமா ஆடணும்னு தெரியும். ஓகே, we know நம்ம மேட்ச் பாக்குற நம்மளுக்கே அவ்வளவு கேப்ஸ் இருக்குன்னு தெரியும். Bar has been set very low. Just ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம we've seen so many Leeds games. Leeds வந்து என்னதான் தோத்தாலும் we know that they fought well. I think அதுதான் பிரவீன் மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு Leeds game பாத்தீங்களா? So if Arsenal put up a performance similar to what Leeds did today, would that be okay? No, I want to understand. நீ அரவிந்த் நீ என்ன you're trying to defend. Okay, எனக்கு இல்ல he's not trying to defend. He's not trying. He wants to know what your definition of a good performance is. என்னோட இது என்னதுன்னா மேட்ச் பாக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து க்ளோஸ்டா பேக்டா ஆடுறோம். எனக்கு வந்து அசால்ட்டா அவங்க கேப்ல போறது, கெட்டிங் இன் பிஹைண்ட், இந்த மாறி பின்னாடியே ஓடுறது, அசால்ட் வேர்னர் அடிச்சுட்டு போறது. வேர்னர் கோலே போட மாட்டான். அன்னைக்கு கோல் போட்டானா வச்சுக்கேன் செம்ம கடு போயிடுவேன். மாறி பின்னாடி ஓடி போய் ஓகே அவன் ஃபார்ம் இல்லாதவன் ஃபார்ம் கொண்டு வருவான். அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா மிட்டும் டிஃபென்ஸும் கரெக்டா ஆடி இந்த ஜாக்கா கேட்டி பாஸ் பண்ணி அதே பண்ணிட்டு இருப்பான். ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. எனக்கே தெரியுது பால் வந்து டே லெஃப்ட்ல திரும்பாதரா, இந்த சைடு குடுறானா லெஃப்ட் திரும்ப கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அங்க போகுது. தட்ஸ் மை செகண்ட் பாயிண்ட். ஒன்னு அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் திஸ், Arteta has to do something. Okay, next match இதுல தான். செகண்ட் என்னன்னா, if he is not going to perform, I'm not going to support Arteta. Okay, there is something bad happening in the management side. Okay, I feel Brentford order the preparation was not good enough just because there were a lot of problems behind the scene. Okay, that's my second point. Third point என்ன சொல்லணும்னா,
டாட்டனம்க்கும் இப்ப பிரென்ஃபோர்ட் ஆடினதுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்தது கேம், the way they played. Okay, பட் ஜாக்கா பார்ட்டி அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. பிரென்ஃபோர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மள ஓவர் ப்ளே பண்ணாங்கன்னு தோணுச்சு எனக்கு டாட்டம் பண்ணது விட. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி சேம் பேட்டர்ன், ஒரு கிரியேட்டிவ் அதே மாதிரி சேம் லெஃப்ட் அது பாஸ் இந்த பாஸ் இதே கிராஸ் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு இன்னொன்னு பாயிண்ட் வரும். We know Abu and Martinelli are pretty good in pace, right? Why don't like even கேட்ட மாதிரி why are we playing highline? Why are we not using these players for, to their strengths? Abu and Martinelli. Because you should your use all this, opponents. right? இல்லடா simple thing. Arteta is basically tactically inept. Okay, that is the first and foremost. He is a rookie. Okay, he is a rookie manager. And I get he that, is yeah. coming to one of the most difficult clubs to manage in terms of fan base. in terms of yes, very true. Easy. It is not easy to manage Arsenal. I mean, like அதுக்கு வந்து அவன் வந்து ஆர்டேட்டா வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்ணனாலும் he has to have the pedigree. அந்த பெடிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆர்சனலை வந்து மேனேஜ் பண்றது it is just giving a lamb to the line மாதிரி. It is not easy, first of all. And second thing, in terms of other managers whom we are going to face, do you think Arteta can even beat them? I don't think so. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5-6 கேம்ல வந்து நம்ம ஆட போறது வந்து ஜிங்லி சொன்ன மாதிரி இப்போ வந்து செல்சி கூட see all the opponents have to do is just wait. They don't even have to try so hard. ஏன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து like basically நம்மளோட அட்டாக்கிங் இது வந்து it is kind of unidirectional. Okay, எதுவுமே வந்து where was the Arsenal DNA? Arsenal DNA is kind of a revered one across. There is a Harvard course on Arsenal DNA. And the invincible study, there is a separate course. சரி அப்படி கூட வேணாண்டா, அந்த ஒரு பிலோசபி அந்த ஒரு Arsenal DNA எதுவுமே வேணாண்டா. ஓகேவா? சிம்பிளா வந்து be very simple. Okay, make it simple மாதிரி. You just have to play to your team's strength, to your team's weakness. Leno is not good at that. Game திருப்பி you want to start attack from the back. அப்படின்னா உனக்கு வந்து தெரியலன்னு அர்த்தம். அதான் லெனோ பத்தி தான் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பேசுறேன். Like I agree. Like I mean like it seemed like manager all of a sudden he forgot what his team strength was, what his player strength was and weakness was. அந்த மாதிரி தான் இருந்தது when the way in which we set up and played. That's very true. So any other let me do another point. Training let's assume that they've done like the practice லாம் பண்ணிட்டு கேம்ல வந்து there's also a possibility that like the players also forgot, not the managers forgot. Training பண்ணத மறந்துட்டான்ல சொல்லலாம்ல. So I'm not like again I agree on players. I know the same thing. Adeda solren. Arteta, even though he's like a first-time coach, this is not his first day in the job. He's managed the club for a whole year, more than a year. And won a trophy along the way. Yeah, like நீ சொன்ன மாதிரி Arteta is not the trophy மட்டும் எடுத்துட்டு வந்தா rookie manager னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க, ஆனா trophy ஒண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. I agree. No, like when you are beating him up, you have to give him credit where it's due. Okay, wow. Like to go to your same point. Okay, he is not battling his 18 months of tenure. He is battling 12 years of debt we've had. Okay, wow, bad player debt, management debt, that's so many things. It is a tough job. That's what all I'm saying I is, never said it was not a tough job. Yeah. No. All I'm saying is Q, I would like to now திரும்ப சொல்ல இருக்கேன், but you finish up. நீ சொன்னது I completely agree da. Even if they lose, if they play like with intent and they lose, they play with heart. நீங்க பேசுற பேச்சுல கடுப்பாயி ரோகி கிளம்பிட்டாங்க. அட போங்கடா அப்படியே. Again, to me it's too hard to like judge it in 1 game, 2 games or 3 games. We've said probably we'll give him till the end of December. I don't think that's the right milestone. We'll know soon enough in like 6 games, 10 games
you know, or like 13 games. I don't know what the number is, but it's like the quality of results and the way we play. And if we can attribute a pattern to that, we'll know. அவ்வளவுதான் சொல்ல வரேன். It's not like one game and done, second game and done, and third game and done. அவ்வளவுதான். But I do agree that they need to play better, and Arteta needs to bring game. சோ இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டெட்டா எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். கியூ ஒரு பாயிண்ட் வேற சொன்னா, இதுல மேட்டர் என்னன்னா வந்து ஆர்டெட்டாவை அப்போஸ் பண்றோம் பின்னாடி ஆல் ஆர் நத்திங் ஒரு பேனர் வேற போட்டுட்டே இருக்கான் நம்ம பிரவீன். நம்ம ஆட்டோ எவ்வளவு தாறுமாறா இருந்ததுன்னா யூஸ்வலா குதூகலமா இருக்கிற ரைட்டில ஆரம்பிச்சு ரவாண்டாவோட பிரசிடென்ட் வரைக்கும் இதுல ட்வீட் போட்டு டென்ஷன் ஆகிருந்தாங்க. ஆர்டெட்டாவும் ஆர்சனலும் ஊர் பேர் உலகம் முழுக்க எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சோ பிரவீன் நீ ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சிருந்தீங்க கியூவோட, எனக்கு அது கண்டினியூஸ். அது இந்த ஆல் ஆர் நத்திங்க்கு எனக்கு ஏதோ இது ஒரு செட்டப் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் இது மாதிரி கேவலமா ஆடி இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா முன்னேறி அப்படியே டைட்டில் வின் பண்ற மாதிரி ஏதாவது காமிக்க போறாங்க நினைக்கிறேன். நீ ஆல் ஆர் நத்திங் நீ டைரக்டரா இல்ல அமேசான் டைரக்டரா? ஆனா நீ சொல்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஹிட் ஆகும். ஆமா. சோ இல்ல கியூ சொன்னது வந்து என்னன்னா he wanted to see a pattern, right? ஒரு 10 கேம்ல தெரிஞ்சிரும் உனக்கு எந்த இதுல இருக்கும், எப்படி ஆடுறோம், இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படி இப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து we cannot wait for another season. Okay, let's wait for another 18 matches. அதுக்கப்புறம் நம்ம டிசம்பருக்கு அப்புறம் சாக் பண்ணலாம். திரும்ப அதே வித்தவுட் யூரோப்பா வித்தவுட் சாம்பியன்ஸ் லீக் இதே இதுல இருக்கிறதுக்கு சுத்தமா இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த இதுவே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ இப்போ என்னதுன்னா இம்மீடியட்டா நம்மளுக்கு டிஃபென்ஸ் செட் பண்ணியாச்சு. we have enough members to play in our squad. இமீடியட்லி நெக்ஸ்ட் 2 மேட்ச் மேன் சிட்டியோட செல்சியோட எப்படி ஆடுறாங்க பொறுத்து தான் நம்ம வந்து நான் கண்டிப்பா வந்து அட்லெட்டிக் சப்போர்ட் பண்ணுவோம்னா இல்லையா சொல்ல போறேன். இல்ல ஒரு நிமிஷம், சாரி பிரவீன், சாரி டு கட் யூ, ஜஸ்ட் டு மேக் இட் கிளியர். பிரவீன் மீன் பண்றதுன்னா ஆர்டெட்டாவோட சப்போர்ட் தான், ஆர்சனலோட சப்போர்ட் கிடையாது. அவன் ஆர்சனல் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பான், பட் ஆர்டெட்டாக்கு இருக்கிற சப்போர்ட் தான் குறையுங்கிறத சொல்றான். பிகாஸ் கிளப் இஸ் பிகர் than any one person. I would definitely go for நம்ம அட்டெட்டா அவுட்டுக்கு அந்த இதுக்கு போயிடுவேன் ஸ்லோவா வேலைக்கு. பிகாஸ் நானே இப்ப பேனர் பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்தது ஆல் ஆர் நத்திங் பேக்ல அட்டெட்டா அவுட் தான் வச்சிருப்பேன் 2 மேட்சுக்கு அப்புறம். அதுதான் சொல்லுன்றேன். I mean I spoke enough. நான் ரொம்ப அடிபட்டவன், ரொம்ப கடுப்பா இருந்தது நேத்திக்கு. அது இன்னைக்கு காலையில இந்த பெரிய டீம் எல்லாம் ஆடுறது பார்த்து டேய் எங்கடா இருக்கோம் நம்ம அப்படின்னு. எஸ் அதுதான் ஐ திங்க் டுடே எஃபெக்ட் வந்து ஃபேன்ஸ் அமங்ஸ் ஃபேன்ஸ் இன்னைக்கு ஜாஸ்தியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கதான் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். we aspire to be amongst those guys and we see those guys like battering everyone around where we are like losing to newly promoted. அதுதான் பசங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். No, why are you surprised for that? ஏன்டா சர்ப்ரைஸ் ஆறீங்க? இல்ல சர்ப்ரைஸ் ஆகலடா, டென்ஷன் ஆயிட்டாங்க, வேற எதுவும் இல்ல. சர்ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும், இல்ல கேப் என்னன்னு தெரியும். எங்களை விட்டு போயிடாதீங்க பாஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ரா. எக்ஸாக்ட்லி. எனக்கு யுனைட்டட் இன்னைக்கு ஆடுனத பார்த்தா தான் தோணுச்சு. போயிட்டாங்கடா, they are somewhere. இப்போ வரைக்கும் அதாவது நம்ம போறீங்கறான்னு இல்லடா, போயிட்டாங்க. மொத்த நம்ம வந்து அங்க போய் நம்ம பிடிக்கணும்னா நமக்கு வந்து it's going to take a long time on the complete restructure of the project. எத்தனை வாட்டி ப்ராஜெக்ட் அதே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. அரியர் வச்சு அந்த அரியர் பிடிக்கிற மாதிரி ஒரு இதுவே இல்ல. ட்ரூ. சரி, எப்ப ஓப்பனா தான் இருக்கா சொன்னேன் ஆரம்பத்திலே, கண்டா வர சொல்லுங்க, நீ எவனா புது தெய்வ பிரிவு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அதுதான் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட கையில இருக்கிற ஒரே விஷயம் தான், வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட. சோ அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். முக்கியமான விஷயம் லைக் ரோகேஷ் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே வந்து திங்ஸ் ஹேப்பன் பிஹைண்ட் த சீன்ஸ் that possibly could have had some sort of an effect on how we lined up on the pitch and what we did on the pitch and how inept we were. So adula வந்து first விஷயம் வந்து நம்ம வந்து we'll talk about the transfers, but first விஷயம் வந்து the absence of about 550,000 per week worth of players, which was 2 players who were like did not even travel to Brentford. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லண்டன் டு பிரென்ட்ஃபோர்ட் ஒன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்ல, யூகேல இருந்தவங்க நீ சொல்லலாம். சோ ரொம்ப கிட்டக்க தான். சோ இது வெஸ்ட் லண்டன், பிரென்ட்ஃபோர்ட் இஸ் இன் வெஸ்ட் லண்டன். சோ இதுக்கு டிராவல் பண்ணல 2 பேர். இதுல வந்து அவங்க பண்ணாதப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இனிஷியலா கொடுத்த ரீசன் வந்து இல்னஸ் அண்ட் ஆர்டெட்டாவும் அதான் சொன்னா. இப்போதைக்கு எனக்கு பேசுறது அவங்களுக்கு சொல்றதை பத்தி எதுவும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னான். திடீர்னு பார்த்தா நம்ம என்ன நினைச்சோமோ என்ன எதிர்பார்த்தோமோ அதே நியூஸ் வெளியே வந்தது. இன்னைக்கு காலையில நான் தூங்கி எந்திரிக்கிறப்போ அதான் ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் தான். கிளப் வாண்ட்ஸ் டு மூவ் ஆன் Aubameyang and Laca because they are questioning Arteta's methods and Arteta was not happy.
அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்டர் போட்ட அரவிந்த் கூட குரூப்ல போட்டா, அதாவது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டாக்டர் நம்ம வெஸ்ட் கோஸ்ட்ல இங்க இருக்காரு டாக்டர், அவர் சொல்றாரு அல்பாமே லக்கா செட்லாம் அதுக்கெல்லாம் உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு. அவங்க வந்து சண்டே அந்த டாக்டர் யாரோ கேட்டாங்களே, அதான் ஏதோ பிரார்னு ஒரு நம்ம ஒரு இந்தியன் டாக்டர் வேற ஒரு நாடுக்குள்ள சரி ஓகே யூகேல இருக்காரு போல் இருக்கு, பக்கத்துல டீமோட இன்வால்வ் ஆயிருக்காருன்னு பார்த்தா எதுன்னு ஜீரோ இன்வால்வ்மெண்ட். அவர் சொல்றாரு என்னவோ சம்மதம் இல்லைன்ட்டு. ஸோ வாட் டு வி மேக் அவுட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்? லைக் இது வந்து நிஜமாவே வாட் குட் பாஸ் நம்ம அஃப்கோர்ஸ் we do not have all the information. நம்ம ஒன்று கிளப் வாசல்லே ஒன்று நின்று இன்ஃபர்மேஷன் வாங்க, பட் இது என்ன நடக்குது, ஏதாவது ஒரு இது வந்து this happening ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? Did you guys see something of this sort brewing in the background and like things going? ஏன்னா Auba வந்து he dropped Auba for the Tottenham game before because of indiscipline. When your two senior most players are doing this, இதுல என்ன like what do we take from this as fans? As fans, just one thing, he is losing the backroom. அத மட்டும் தான் எடுக்க முடியும். Clear cut. I'm not trying to be negative. Yeah, but in the idhukku வந்து do you think we can attach is there any truth to it? Can we attach anything? இது வந்து இந்த மாதிரி நடந்துருக்கும்னு உன்னால யோசிக்க முடியுதா? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். சத்தியமா முடியல. சத்தியமா we cannot comprehend. See, you can drop Auba for some reason, like form reasons, right? ஆனா நீ வந்து ரெண்டு பிரீமியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து உன்னோட டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரையும் நீ டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பாட் எடுத்துன்னு போறேன்னா கிளியரா வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. We are not knowing, and I don't want to speculate on things. We should not jump into a conclusion that there is some rift between all the things that are happening. Adana நம்ம வந்து speculate பண்ண வேணாம். ஆனா just from a fan's perspective, just from a common sense perspective, when you are going to drop your premium strikers by giving an unknown reason called illness, Satyama, that doesn't make sense. You better explain it properly, or you make amends for that. Start any of them against Chelsea, then we say okay பெரிய இஷ்யூ எல்லாம் ஒன்னும் நடக்கல பேக் ரூம்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு மொமெண்டரி லாப்ஸ், அது மாதிரி நம்ம சொல்லி எப்பவோ ரெண்டு பேரும் இல்லனா then we'll see அந்த பிரஷர் வந்து ஸ்லோவா தான் பில்ட் ஆகும். It is going to build. When you're going to drop two of your premium strikers, the pressure is slowly going to build. At one point of time, you have to explain why are you dropping them. So let's see. Let's give time and see. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. So let me ask you this: what gave the understanding that they were being dropped? That French newspaper and the tweet, Adwa. Generally, இப்ப நம்ம இந்தியன் காமன் சென்ஸ்ரா, நம்ம இந்தியன் I don't have that enough. I don't get it. They played all of the preseason games. Right. They were in the plans right until the 11th hour, and they didn't. If they are being dropped, I don't think it is form related. Just at the 11th hour தான் உங்களுக்கு ஃபார்ம் இல்லன்னு தெரியுதா என்ன? நமக்கு அப்படினா you accept that there is some kind of backroom rift between the strikers and the manager. No, correct? That's not what I'm telling at all. I'm in fact telling the opposite. This supports my theory of they have some they are ill. அப்படிதான் எனக்கு தோணுது. If form related reason was the reason they are being dropped, they could have been dropped like a million times last season. They could have been dropped the entire preseason. They could have been dropped அதுக்கு அப்புறம் எப்பயாவது பிராக்டிஸ்ல இருந்தலாம். பட் மேட்ச் டேக்கு கூட்டு வராம இது டிராப் பண்றது, ஹார்ட் அட்டாக் ஆட்றது, I don't know what dick he's swinging there. I mean, I was going to say the same thing. It sounds like nothing burger இங்க இருக்குது. ஓகேவா? It's just somebody like, because already the fans are enraged, சும்மா வந்து கிளிக் பைட் கா பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். But like I don't see that happening. But like என்ன சொல்றது, we'll see what happens again. Pattern திருப்பி சொல்லவானா next couple of games என்ன பார்க்க அவ்வளவுதான். பட் அதுதான் நான் சொல்றேன். ஓகே, சோ இதுல வர்றப்பவே வந்து லாக்கா செட் வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நம்ம சொல்லிருக்கோம் 1 year கான்ட்ராக்ட் தான் இருக்கு, அவனை வந்து அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறப்போ லைக் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் சார்ட் ஆஃப் அட் தி சேம் டைம். We are struggling to move Lacazette. There are reports linking Lacazette to another club, and then all of a sudden this is happening. Like in spite of all this, we are not only struggling to move Lacazette, we are struggling to move a bunch of 12 players. It's because we have a bad management team who can't make deals. So there's nothing to yes. ரொம்ப இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறீங்களா Lacazette Aubameyang இது பத்தி? என்னோட ஒபினியன் அதுதான். என்னோட ஒபினியன் வந்து வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளவுதான். பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல இன்னொரு usually Abu being a captain, even if he is ill,
No, he has a good touch in social media, right? In Insta idella edavadhu onu potirpan first match of the season, wishing the team, doing something, encouraging the team, edavadhu onu pannirpan, fans ku edavadhu solradhom iniki illa sorry team ku edavadhu illana vandu ekkachakka post poduvan avan. But there was nothing. Okay, எனக்கு அப்படிதான் வந்து டவுட் இருந்தது, என்னடா ஹில்ன்றா ஒரு மாதிரி. And that was like when Arteta said, he said both are hill, அவ்வளவுதான். அந்த அப்படியே முடிச்சுட்டான் அந்த இது ஸ்டேட்மெண்ட், பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஓகே, தென் அப்புறம் சும்மா போய் அபு இதுல பார்த்தா எதுவுமே இல்ல, நோ இன்ஃபர்மேஷன், நத்திங். எனக்கு அந்த இதெல்லாம் டவுட் இருந்தது. Why being captain he should be the one who's standing in front and then guiding the team, right? Press conference match and watch. அதான் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் யார் வந்தா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிளேயர் எதுவும் வரல, ஏதோ சின்ன பையனா அவனோ வந்தான் நினைக்கிறேன். லொகோங்கா வந்தான், கரெக்ட். டெபியூ மேட்ச் அவன் வந்து இது பண்ணான். That says a lot, in my opinion. That says a lot when your debutant is coming for a post match press conference. The last time there was this much speculation on Auba's health in that he didn't tweet idile ende appadine, we found out that he had chicken pox. He had malaria. Potato, whatever. He was not in a position to do that. And I trust Auba. He's a pro. Even if he has disagreements, this is not his first like fifth season in football. He's 31 years old. He's played close to like 13-14 seasons already, a professional level. If he has any disagreements, I know how he needs to be. I think he knows how he needs to be political and right about it, and not come out looking like a jackass. Maybe I mean that's what we are expecting too. எல்லாருமே அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் we just thinking that okay இதெல்லாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் தான். பட் as ரோஹித் சொன்ன மாதிரி we have to wait and watch. சோ ஃபேன்ஸ் தயவு செய்து இதுல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. இதுல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்கோர்ஸ் இந்த பாயிண்ட்ல வந்து எதை பார்த்தாலுமே நெகட்டிவா தான் தோணும். சோ மெயினா இதை பார்த்து எதுவும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. லெட்ஸ் வெயிட், இதெல்லாம் சொல்ற மாதிரி தான். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம், லெட்ஸ் see if this pattern continues. So match பத்தி பேசிட்டோம், அதை பத்தி பேசிட்டோம். Next முக்கியமான பாயிண்ட் வந்து, of course we have 2 weeks for the window to end, and of course we have to talk about transfers பத்தி பேசாம எதுவும் இல்ல. So first point எனக்கு வந்து the pursuit of Madison வந்து ஃபுல் ஒரு பெரிய சாகா வந்து ஓடிட்டே இந்த சம்மர்ல. இன்னும் முடிஞ்சுதா முடியலையான்னு தெரியல. பட் எவ்ரிடே அதை பத்தி நம்மளுக்கு கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. கான்ஃபிளிக்ட் ரிப்போர்ட் வருது. இப்போ திடீர்னு வந்து புதுசா வந்து Madrid don't want Odegaard. They have 8 players in that position and he is not ready to wait. And the marla vandu they want to offload him. So for question 1, Odegaard or Madison, ella edhilime. Number 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து இந்த நம்பர் 10 பொசிஷனுக்கு ஆள் தேவை. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எந்த பொசிஷனுக்கு ஆள் தேடுறோமோ அந்த பொசிஷன் தான் நம்ம வந்து கேம் டே அன்னைக்கு மோஸ்ட் சொதப்பினாங்க. Like we are looking for Ramsdale, we are looking for an alternate goalkeeper, second goalkeeper, but Leno was the one who was put so much under pressure in the first half. அவனுக்கு வந்து passing out from the back வந்து வரலங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க எவ்வளவு பிரஸ் பண்ணாங்க ஒவ்வொரு டைமுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. லைக் அவன் கால்ல பால் வந்து like they were taking the piss out of him. அவன் கால் கிட்ட பால் வந்தாலே எல்லா கிரவுட் வந்து ஓன்னு கத்துறது. Like it was very clear that things were going on and we're going for Ramsdale. Similarly right back, 4 right back வச்சிருக்கோம். ஒரு left back வந்து right back substitute வரும். இந்த குடும்பம் வேற எந்த கிளப்ல நடக்கும் தெரியல. ரெண்டு ரைட் பேக் நம்மளுக்கு வந்து பெஞ்ச்ல இருக்காங்க. எனக்கு வந்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் தப்பா பாக்குறேன், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓகே நார்மலா தான் நடக்குது. அண்ட் we are looking for a right back clean up. நம்ம எந்த பொசிஷன்ல அதே ஸ்ட்ரைக்கர் பாலகனான்னா Auba's misfiring, Lacazette is not scoring, we are looking for a striker. சோ இது வந்து ஆப்வியஸா வந்து தெரியற மாதிரி இருக்கு. பட் எதுவுமே மூவ்மெண்ட்டும் ஆக மாட்டேங்குது. எனக்கு அதுதான் லைக் சோ இந்த டிரான்ஸ்ஃபர் டிஸ்கஷன் பண்ணுவோம் லைக் கொஞ்ச நேரம் லைக் ஜஸ்ட் பிஃபோர் we finish. Where Odegaard, Madison, let's start பண்ணுவோம். Let's start with Odegaard and Madison. See, we clearly need Madison more than Odegaard. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், Odegaard is not the answer completely. He is technically sound and everything, but Premier League standards we need at least a minimum proven Premier League player, and Madison fits the bill. And the second one which I really want to do, I don't know it may be controversial, but I want to sell Laca and get in Tammy Abraham. KT has been putting crosses over and over and over again. Who is there in the box? யார் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இருக்காங்க? KT ஓட cross வந்து எவ்வளவு cross போட்டுட்டு இருக்கான். We need someone who can head the ball. We need someone who can be a poacher in the
Auba is supposed to do that job, but I don't know what is wrong with him. அந்த கோச்சிங் மென்டாலிட்டியா அவன் வந்து அவனை அவுட் ஆஃப் ஃபேவர் ஆட வச்சு அவனுக்கு கொண்டு கண்டிப்பா பிடிச்ச ஃபார்ம்ல இப்போ இல்ல. I need 2 players in the club and both need to be English. One is Cam Abraham, one is James Maddison. Spend the 90 million, get them both, sell Laca for maybe 20 million, let's move on. இதுதான் நான் சொல்லுவேன். This is my transfer policy. Others may have different opinion. Goalkeeper right back? Goalkeeper right back கண்டிப்பா இப்ப ராம்ஸ்டேல் இல்லன்ட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன, I don't know whether we are going for Johnston or anything, but I really hope that we get some goalkeeper like in the class of maybe Neto. கண்டிப்பா I mean like I would prefer Neto also. Neto is a decent keeper. அவனும் இருக்கான். PSG ல வந்து 4-5 கீப்பரும் இருக்காங்க. இன்னொரு கீப்பர் இருக்காங்க PSG ல. கேலர் நவாஸ் தான் நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். அதுதான் like Keylor Navas is someone who's extremely good, has always had a rough deal, but he's fantastic goalkeeper. ஏன் நம்ம வந்து எந்த டீமே அவனுக்கு போக மாட்டாங்க? நம்ம அப்ரோச் எதுவுமே பண்ணல. எனக்கு அது எதுவுமே பண்ணல. ஓனனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுவும் டிராப் ஆச்சு. because we were going in a single direction to get Ramsdale. அது ஊத்திக்கிச்சு. see அந்த Ramsdale ஊத்திக்கிறதும் வந்து it is a matter of what it has been revealed, it's a matter of 3 million. அதுதான் டிஃபரன்ஸ். நம்மளோட எவாலுவேஷனுக்கும் அவங்க சொன்ன எவாலுவேஷன் 3 million. அவனுக்கு 3 million கொடுக்க மாட்டோம்டா. ஆனா நம்ம இவனுக்கு அவங்க பேர் வந்து ஃப்ளெமெங்கோ, அவனுக்கு ஒரு 1 million கொடுப்போம் இவங்க மாறி ஆடணும்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. இதுதான் பண்ணுவோம். and you will give a Willian for a 3-year contract for 200,000 per pick. மச்சான் சான்ஸே இல்லடா. வில்லியன் பத்தி பேசாதடா. ஓகே ஐ அம் சாரி. எனக்கு வந்து அது திருப்பி என் மைண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அந்த கோர்ஸ் வேணா எங்க இருந்தா நான் ஜாயின் பண்ணனும். I mean like it is not the first time. அது வந்து இந்த குரூப்னு இல்ல, வேற நம்ம வந்து வேற குரூப்ல கூட போயிட்டு if someone sees me or anything, my body language and everything will change if they start talking about Arsenal. வேண்டே ப்ரோவோக் பண்றதுக்காகவே பேசுவாங்க. ட்ரிகர் பண்றாங்களா அவன? Another right back. I don't know if you are going for Max Aarons or anything. I don't think you are going for Max Aarons. But right back வந்து ஒரு ஹோப்லெஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன். நம்ம அது எனக்கு என்ன கமெண்ட்ஸோ இல்ல ரைட் பேக்ல. Yes, anyone can take it from here. I just saw AFC Bell with அவரோட his reports on Maddison are true to whatever we have been told. நீங்க மேடிசன் வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி இல்லன்னு ரீசெண்டா கிரெடிபிள் ரிப்போர்ட்ஸ்லாம் வரத பாத்துக்கலாம். ஆனா we stand by what we have reported அப்படியே பெருசா பேத்தி விட்டுருக்காரு. இப்பதானே இப்ப நானும் பார்த்தேன், ஏதோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல சைடுல ஓடிட்டு இருக்கு. அது வந்து இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க, கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் as usual. I think Bell is basically ringing the bell saying Madison is all but dead அப்படின்ட்டு. பட் நாங்க ரிப்போர்ட் பண்ணது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். I think it's going to be Odegaard. It's just a matter of time. Yep. But I'd rather get him in sooner than later. I don't know what they're trying to figure out, but whatever, figure it out fast. I don't see right backs coming in. Backup goalkeeper maybe. At this point, it's a necessity for sure. You need competition for Leno. You need Leno to up his game. He cannot have இந்த இதுவும் பார்த்தேன் பிரீமியர் லீக்ல ஏதோ ஒரு கிளப்ல இன்னொரு பேக்கப் கோல் கீப்பர் பேரு கன்னார்சன். ஆமாமா கன்னார்சன் பிரென்ட்ஃபோர்ட் நினைக்கிறேன். என்னோட FPL இருக்கான். FPL டீம் செட் பண்ணிக்கிட்டு இருக்க யாரா நீ கன்னார்சன்? ஆமா 4 மில்லியன் அதான் நான் எடுத்துட்டேன் FPL இருக்கான். டீம் நேம் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்டா நம்ம நம்பர் நாங்க ஏதோ லோன்ல போய்ட்டானோ அப்படினே யோசிச்சேன். But anyway, I think a goalkeeper is coming too, but I wouldn't get my hopes up. Varanum vandana it will be better. சரி நீங்க சொல்லுங்கடா. டேய் கியூ பிரவீன், கர்ணா வருவானா மாட்டானா? என்ன மேடிசன் பத்தி ஸ்பெசிபிக் क्वेश्चन ஆ ஜெனரல் நமக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல என்ன வரும்? நம்மள காப்பாத்த போற ஒரு தெய்வ பிரிவி அந்த கர்ணா வருவானா மாட்டானா? நம்ம ரொம்ப நாளா கர்ணா வர சொல்லுங்கன்னு பாடிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ பச்சி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மேடிசன் வருவான்னு தோணுது, பார்க்கலாம். வாவ் தெரியுமா இல்லையா? மேடிசன் இன்னைக்கு இன்ஜர்ட் தெரியுமா? அப்படியே இன்ஜர்ட். நம்ம கூட லிங்க் தானடா பண்ணாங்க, அதுக்கே இன்ஜூரி ஆகி கிடக்கானடா. என்ன பிரச்சனைனா மிட்ஃபீல்டர்ல இருந்து என்ன சொல்றது, ஒரு கோல் ஸ்கோரிங் மிட்ஃபீல்டர்ஸே கிடையவே கிடையாது. அந்த கிரியேட்டிவிட்டி பிளஸ் அந்த கோல் ஸ்கோரிங் மிட்ஃபீல்டர், தட்ஸ் வாட் மேடிசன் சால்வ்ஸ்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரையாரிட்டியா இருக்கும். செகண்ட் வந்து ஒரு பேக்கப் குட் கோல் கீப்பர் எல்லாம் போவே முடியாது ஒரு சீசன்ல. லெனோக்கு என்ன வேணா ஆகலாம், ஓகேவா? மலேரியா வரலாம், சிக்கன் பாக்ஸ் வரலாம், இல்லதான் வந்து ஆர்டேட்டாவோட வந்து சேர்ந்து வந்து கப் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு கோவம் வரலாம், என்ன வரலாம். ஒரு நல்ல பேக்கப் கோல் கீப்பர் வேணும், ஓகேவா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு சுமாரான, நம்ம ருனர்ஸ் எல்லாம் என்ன நம்பிக்கையே கிடையாது. ஆத்தரும் சின்ன பையன், நம்பிக்கையே கிடையாது. பயத்திலேயே உட்காந்துரும், ஆட ஆரம்பிச்சிடும் ஓரமா போய். அந்த கோல் கீப்பர் கண்டிப்பா வேணும்டா. அது 30 மில்லியன் ரொம்ப கஷ்டம், தேவையில்லாம வேஸ்ட் மணி. பட்ல இருந்து என்ன சொல்றது, அட்லீஸ்ட் 10 மில்லியன் கொடுத்து ஒரு நல்ல கோல் கீப்பர் பேக்கப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா நம்ம சீசன் டிசாஸ்டரா இருக்கும். ஒரு கேம் நம்மளால கான்பிடன்ஸ்ல போக முடியாது. என்ன எல்லாரையும் டிஃபெண்டர் லைன்ல கொஞ்சம் பார்த்து பாஸ் பண்ணுவியா? மற்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இது 2 தான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த கர்னர் 2 விதமா வரணும். 2 கர்னரா வரணும். பிரவீன், எனக்கும் கியூ சொன்னதான். மேடிசன், நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ல சொன்ன மேடிசன் தான் என்னோட ப்ரிஃபர்ட் பிளேயர் அண்ட் கோல் கீப்பர் டெஃபினெட்லி. பட் இதுல என்னதுன்னா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆடட் பாயிண்ட் என்னதுன்னா, நீ unless you bring a player like a strong mentality, okay, in நம்ம டீம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். Okay, we need someone who can drive the entire team. அந்த மாதிரி ஒரு லீடர் தான் நம்மளோட சாக்கா இருக்காங்கடா. அத நம்பி தானடா நம்ம வந்து அத செல்சில இருந்து ஒரு பட்டாளத்தையே கூட்டி வரோம். லீடர், வின்னர் அப்படி தானே கூட்டி வரோம். அரவிந்த் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு ஒரு வாட்டி. ரோப் போட்டு இழுக்கிறார். நீ யோசிச்சு பாரு, செக் அப்படிதான் சொன்னாங்க, சீரியல் வின்னர், செக் வின் பண்ணாத விஷயமே கிடையாது. நம்ம நான் செல்சி பிளேயர்ஸ் மேன், செல்சில இல்லாம வெளியில இருந்து வேற எங்கயாவது கொண்டு வாங்கடா, அப்பதான் செல்சியை தாண்டி வெளியே போங்கடான்னு சொல்றேன். ஓகே ஓகே, அதுதான் செல்சிக்கு தாண்டி போக தேவையில்லை, செல்சில இருக்க நல்ல பிளேயரை கூட்டுவாங்க. நல்ல பிளேயர்னாலும் நம்மளுக்கு டாமி அப்ரஹாம் தானே லிங்க் பண்றாங்க, அவங்களும் அந்த மாதிரி தானே பண்றாங்க. அந்த கலகலப்பு படத்துல வர மாதிரி பக்கமா வந்தவன் பைல்ஸ் வந்தவெல்லாம் கூட வச்சுட்டு அதே ஓட்ட உரசல் வாங்குறதா வாங்குறீங்க, இப்படியாடா வாங்குவீங்க. ஓகே, சோ Auba and Laca அது பேசணும், டிரான்ஸ்ஃபர் ராண்டப்பும் பேசணும். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், do you guys with நம்ம இருக்கிற நிலைமையில do you guys think நம்ம டிரான்ஸ்ஃபர் வேணும் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆனா உண்மையாவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்தா டீம் ஏதாச்சும் மாத்த முடியும்? நான் சொல்லிட்டேன் அப்பவே, நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஸ்டேச்சர் இல்லாத பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா வேலைக்கே ஆகுது, சிம்பிளி வேஸ்ட். Okay, so it depends on specific player, not just any player. Correct, yeah. I see something with Lokanga konjam I see that he's very composed. நான் ஏன் சொல்றேன்னா, ஓகே நான் என்ன ஏன் சொல்றேன்னா, ரொம்ப கம்போஸ்டா ஆடுறான் அவன். ஓகே, whatever the game எப்படி போனாலும் கரெக்ட்டா யோசிச்சு ஆடுறான். யோசிச்சு மத்தவங்க எல்லாம் வந்து டென்ஷன் ஆடுறானுங்க அவன், எல்லாமே சத்தியமா சொல்றேன்டா, I had high hopes for Ben White. அடுத்த பாயிண்ட் அதான், Ben White கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் திட்டலாம். மொத கேம்லயே திட்ட வேணாம், அப்புறம் நம்ம சராசரி ஆர்சனல் ஃபேன் ஆடுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம சோ மொத கேம்லயே திட்ட வேண்டாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு திட்டுவோம். அவன் எப்படி இருந்தாலும் என்ன பண்றான் பாப்போம், ஹார்ட் அட்டாக் கொடுக்குற டைம் நம்ம Ben Whiteக்கும் கொடுப்போம். அதனாலதான் நான் Ben White டாபிக்கே எடுக்கல, எனக்கு தெரியும் கண்டிப்பா Ben White பத்தி பேசுவான்னு சொல்லிட்டு. He didn't show anything, but let's அதான் வந்தவனே பாத்துருப்பான், ஐயோ இதுக்குள்ளேடா வந்து மாட்டிக்கிட்டோம். சோசியல் மீடியால அட்டு போட்டு இப்ப அதுக்குள்ள பசங்க திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, அவன் டே என்னடா பண்ணி நீ சும்மா நின்றுட்டு இருக்க அப்படின்ட்டு. சோ we'll wait for some time, நம்மள அவனை டார்ச்சர் பண்ண வேணாம் அதுக்குள்ள. ஓகே, சோ இது வந்து நான் பண்ணவே வேணாம்னு நினைச்ச ஒரு விஷயம், பட் ஆனா வந்து இந்த பாட கன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு விஷயம் சும்மா பண்ணிடலாம். Let's try and do this for every game. Best player if you were able to see one, and the worst players நேத்திக்கு. And any comments that you have about any Brentford player, அது கூட சொல்லலாம். நமக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு இது நம்ம நல்லவங்க. Best player yes sir. Best player on the pitch yes sir. Worst player on the pitch வந்து காம்பினேஷன், அதாவது ஒன் இல்ல மல்டிபிள் சாய்ஸ் காம்பினேஷன்ல அத பிளேயர் பிராக்கெட்ல எஸ், அதான் செலக்ட் ஆல் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். அதாவது சேம்பர்ஸ்,
மாரி, these both were, I mean, இந்த இவங்க வந்து சுத்தமாவே worst. அதுக்கப்புறம் coming to Saka, he was non influential. அவ வந்து ஒண்ணுமே இல்ல. And again Pepe side stepping 1, side stepping 2, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் Balogun, I mean, like he had the I think he had the least number of touches. He didn't get anything from midfield. 12 touches in the entire, he didn't get anything midfield, anything from him. 12 touches for a striker. midfield இருந்து ஒண்ணுமே வரல பாவம். அவனை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன், அவன் சின்ன பையன். அவன் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஏதாவது இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். நீ அவன் செகண்ட் ஹாஃப் பார்த்தானா தெரியும், மூஞ்ச பாத்தியா இல்லையா, ஒரு பீதி தெரிஞ்சது அவன் மூஞ்சில. ஆமா, டேய் வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ அவங்க ஃபர்ஸ்ட் கேம்டா அவனுக்கு, ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன், ஃபர்ஸ்ட் கேம்டா அவன். he is playing an away crowd who have been promoted after like 70 years. அதனால வந்து I won't blame Balogun. கண்டிப்பா நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். அதான் சோ worst players-ல வந்து 4 பேர்டா, 4 பிளேயர் worst players. ஓகேவா? லெனோவோ வந்து 2 சேவ் பண்ணா, அதனால அந்த கோல் விட்டதுக்கு நான் மன்னிச்சு விட்டுறேன். ஏன்னா அவன் இருக்கிறது ஒருத்தன் தான். அவனையும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட யாரும் True. Yeah. Any other thoughts? Best players, any differences? Praveen, ஏதோ Balogun best player னு சொல்லணும் போல உனக்கு துடிக்கிற மாதிரி தெரியுது லைட்டா. ஆமா, worst player Balogun man. அவன் சின்ன பையனா இருந்தா கூட அவன் நம்ம இது பண்றது கிடையாது. அவன் புண்படுவானே, அவன் மனசு கஷ்டம். எதுக்கு நான் சொல்றேன், அவன் போட்ட சீன் தெரியுமா இல்லையா சைன் பண்றதுக்கு முன்னாடி? குட், இததான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. என்ன சீன்ன்ற, அதுக்காக தான் என்ன, டேய் இவ்வளவு சீன் போட்டே நீ என்னடா பண்ண அப்படின்ட்டு. மொக்கையா ஆடினாமே நான் நிஜமாவே. See, you need that strong, நீ என்ன பெரிய இது மாதிரி பேசுன நீ. ஓகே ஆடலையா, ஓகே ரன் and try to get the ball. அப்படி இருந்தே இருந்தான் செகண்ட் ஹாஃப்ல, பேன் இருந்தான். ட்ரூ செகண்ட் ஹாஃப்ல ஒரு கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். பயங்கர பீதியில தான் நின்னுட்டான். பால் வர்றப்பே பால் போணுமா, அட்டாக் பண்ணுமா, வந்து நீ பொசிஷன் மெயின்டைன் பண்ணுமானே தெரியல அவனுக்கு. பயங்கரமா பீதியில தான் வந்தான். அரவிந்த் கியூ உடனே வெளியே எடுத்தே அவனோட அவன அப்படின்னு அப்பதான் சொன்னேன். யாரா அரவிந்த் கியூ? Any difference? I think KT I felt was our best player. Daniya sir. KT was offensively seri, defensively seri. I mean because he had a defense good. Hey, noda defense-ல கண்டிப்பா வந்து அல்லது see offense-ல கண்டிப்பா I agree. ஆர்டனோட clear instructions வந்து அவனை வந்து left wing back மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து left forward பண்ணி ஆடிட்டு இருக்கான். Like every run he does, because it leaves a huge gap in the behind. Defensively வந்து, and also for the second goal he wasn't என்ன சொல்றது, he didn't put any kind of pressure for that header. அத வரதுக்கு முன்னாடி கூட வந்து 1 on 2 அதெல்லாம் ஒண்ணும் அது 1 on 2 வந்து NH80 ல வந்து 2 ட்ரக் வர மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அது நீ வந்து ஃபர்ஸ்ட் பால் மிஸ்டேக், அது கேடியால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பால் நீ வந்து கொண்டு போனிருக்கணும். கேடி திடீர்னு ரைட்ல பார்த்து என்னடா பிரென்ட்ஃபோர்ட் பிளேயர் ஓடி வராங்க, என்னடா திரும்பி பார்த்தா பால் நம்ம கிட்ட இருக்கு பாத்துட்டா. ஆனா எல்லார் மூஞ்சிலும் பயம் தெரிஞ்சது, ஒயிட் மூஞ்சி எல்லாம் பயங்கர பயம் தெரிஞ்சது அந்த ஃபர்ஸ்ட் கோல் போறப்ப. சுத்தி பார்த்தா அப்படியே நான் அதுதான்டா சொல்ல வந்தேன். நான் அதை பத்தி பேச வேணான்னு நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்ட. ஆனா ஒயிட் ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் இருந்தது. டைம் கொடுப்போம். ஓகே, லாஸ்ட் பார்ட். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வந்து ப்ரிவியூ பண்றப்ப வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டு சரி என்ன நடக்குது எப்படி வருதுன்னு பார்த்தோம். 5 பேர் 5 ப்ரெடிக்ஷன் போட்டோம். அந்த கூகுள் ஷீட் எரிச்சிருங்க. சீசன் பூரா பார்க்கணும்டா, சீசன் பூரா பார்ப்போம். நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி சீசன் அந்த பாயிண்ட் டாலி பண்ற மாதிரி எந்த கேம்லாம் வின் பண்ணிருக்கணும், எந்த கேம் மிஸ் பண்ணோம், அப்ப அதனால தான் நமக்கு அந்த டெல்டா வரும். ட்ரூ. அதே மாதிரி நம்ம வந்து போன வாட்டி வந்து வின் பண்ணனே நான் 2 கோல்ஸ் பிரென்ட்ஃபோர்ட் சொல்லி வச்சிருந்தேன். ஆமா, நீ இதுக்கு க்ளோசஸ்ட் வந்தது பிரவீன் தான். பிரவீனும் அரவிந்த் தான் க்ளோசஸ்ட். பிரவீன் பிரென்ட்ஃபோர்ட் 2 கோல்ஸ் போடுவாங்கன்னா, அரவிந்த் நம்ம 2-0 வின் பண்ணுவோம்னா, சோ அதுவும் கான்ஃபிடென்ட்டா சொன்னதுனால நீங்க 2 பேர் தான் க்ளோசஸ்ட். இந்த வாரம் வின்னர்ஸ் நீங்க 2 பேர். எப்படி அரவிந்த் 2-0 வின் பண்ணுவோம்னு சொன்னா நம்ம தோத்துறோம்டா. ஒரு ஸ்கோர் லைன் கரெக்ட்டா இருக்கு. அடி அடிப்பேன். ஏய் மனசை இப்படிதான்டா மனசை தேத்திக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? மரியாதை எனக்கு பாயிண்ட் போடுதுக்கு. ப்ரோ ஆர்சனல் ஃபேன் ப்ரோ, நான் கப்பையே பார்த்தது கிடையாது. எனக்கு எவனாவது கப்பு கொடுக்குறானா அதை பிடிங்கி எடுக்காதீங்க. ஓகே, இது ஒரு 2014ல வந்து இல்ல நம்ம கப் FA கப் வின் பண்ணோம்ல, அப்போ வந்து இங்க நியூயார்க் வந்து கப் வச்சிருந்தாங்களா? ஆமா தெரியும் ஞாபகம் இருக்கு.
அது நெக்ஸ்ட் வாட்டி வந்து நம்ம வின் பண்ணிட்டு கோப்பை வின் பண்ணி வருவாங்க, நம்ம வந்து சேர்ந்து பார்க்கலாம், கப்ப பார்க்கலாம். ரைட், ட்ரிப் டு நியூயார்க், லெட்ஸ் டு இட். வாவ். சோ இந்த ஒரு பாசிட்டிவ், சத்தியமா இந்த சைடு நான் பார்த்ததே இல்லடா. சரி, ஓகே. சோ இப்போ அதான் எண்ட் பண்ணுவோம், இதோட முடிச்சுப்போம் இந்த பாட்காஸ்ட், இதோட நம்ம பேசி முடிச்சிருவோம். சோ இந்த ஒரு வீக்குள்ள நல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நம்ம அடுத்த ப்ரிவியூ, அடுத்த யாரு செல்சி ப்ரிவியூக்கு பேசுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தோட பேசுவோம்னு ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த பாட்காஸ்ட் எண்ட் பண்ணுவோம். unless you guys have something else to say. இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி, கமான் யூ கணேஷ் சொல்லி முடிச்சுப்போம் இந்த வாரத்தை. நான் சொல்றேன், இன்னொரு வின் வர வரைக்கும் தயவு செஞ்சு ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்காத, மனசு கஷ்டமா இருக்கு. நானே லோ எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிட்டு இருக்கேன், அந்த லோ எக்ஸ்பெக்டேஷன் கூட வந்து தடுக்க பண்றாங்க. எல்லாம் மாறும் ரோகி, எல்லாம் மாறும். நம்புவோம். ஓகேவா? சோ நம்ம அடுத்த ப்ரிவியூல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். சோ நீங்க உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து குவாலிட்டி மெயின்டைன் இது பண்றதுக்கு, கான்டென்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி நாங்களும் திருப்பி அதே ஆர்சனல் 4 விஷயத்தை வச்சு தான் திருப்பி புலம்பிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு அஸ். பிளஸ் வேற ஏதாச்சும் நீங்க வந்து இது புது டாபிக் பத்தி நாங்க பேசணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம் சொல்லுங்க. வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு கிவ் அப்ஜெக்டிவ் non-biased opinions on topics. So அதுதான் எங்களோட objective. So அதை கண்டினியூ பண்ணுவோம். So thank you very much for listening. அடுத்த வாரம் செல்சி ப்ரிவியூவோட மீட் பண்ணுவோம். Thank you very much guys. Thank you. Come on you guys. Bye. Come on.